வணக்கம். இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த மாதிரி வலிமையான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி உருவானதுக்கு பிறகு பார்லிமெண்ட்ல அவர் விஷயத்தை அவர் வைக்கக்கூடிய அரசியலை பாஜக ஃபேஸ் பண்ண முடியாமல் பாஜக திணறுவதாகவும் அதன் காரணமாக மோடி பார்லிமெண்ட் வருகையை தவிர்ப்பதாகவும் சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை பாஜக தரப்பும் சில இடத்துல சொல்றாங்க. இப்படி இந்த பேட்டர்ன் உண்மையாக பாஜக முழுமையாக கையாள முடியுமா? எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ராகுலுக்காக அவாய்ட் பண்ணுறாரு இல்லை, பொதுவாகவே மோடி பார்லிமெண்ட்டுக்கு வரதே அவாய்ட் பண்ணுவார். அது 10 வருஷமாக நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். இந்த வாட்டி ஏதோ ராகுல் காந்தி பேசும்பொழுது வந்தார். ஆக்சுவலாக இப்போது ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் அப்போ வந்தார். அப்புறம் பட்ஜெட் போது அவர் காணும். பட்ஜெட் போது ராகுல் பேசும்போது அவர் வரல. பட் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது அவர் இல்லை. அவர் ஆக்சுவலாக இன்னும் நிர்மலா சீதாராமன் பேசும்போது கூட பதில் சொல்லும்போது அவர் இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் மோடி பார்லிமெண்ட்டுக்கு வராது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவர் பல நேரங்களில் அவர் வரதில்லைன்றது தான் அடிப்படையான விஷயம். அன்னைக்கு எதேச்சியாக அந்த ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது ராகுல் காந்தி பேசும்போது அவர் இருந்தார். அப்போ தான் அவர் அந்த படத்தெல்லாம் காமிச்சார். சிவன் படத்தை காமிச்சார், ஜீசஸ் படத்தை காமிச்சார், குருநானக் படத்தை காமிச்சார், எல்லாத்தையும் காமிச்சார். இப்போ காமிச்சு ஓம் பிர்லாவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிட்டார். அதனால தான் பட்ஜெட்டு போது ராகுல் படத்தை கையில் எடுத்த உடனே எடுக்காத அப்படின்னாரு. அவர் எடுத்து கடைசியில் அல்வா கிண்ட படத்தை காமிச்சிட்டார் அவர் ஆக்சுவலாக. ஸோ ராகுல் உங்களுக்கு அவர் பேசுகிற பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, அதாவது அவர் அடிப்படையான சில கொள்கைகளில் பேசுகிறார் ஆக்சுவலாக. அதாவது இந்தியா ஒரு மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு நாடு. இங்கே மக்களை மத ரீதியில் பிரிக்காதீங்க. அப்புறம் இங்கே சமூக ரீதி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிற அந்த கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறார். மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார். அது உங்களுக்கு பாஜகவுக்கு ரொம்ப அசௌகரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது அவர் மத ரீதியாக பாஜக பண்ணுற விஷயங்கள்லாம் அவர் தோல்விச்சு காட்டுறதுனால, அதுவும் முதல்ல அந்த ஜனாதிபதி உரையில் நீங்கள்லாம் இந்துக்களே கிடையாது, நீங்கள் வன்முறையாளர்கள் பேசிட்டார். அவங்க உடனே திசை திருப்ப பார்த்தாங்க. நீங்கள் இந்துக்கள் ஒட்டுமொத்த இந்துக்களையே சொல்கிறீங்க, ஒட்டுமொத்த இந்துக்களை சொல்ல உங்களை தான் சொல்கிறேன் அப்படின்னு தெளிவாக அவர் சொல்லி விட்டார் அவர் ஆக்சுவலாக. அதனால் அவங்களால அந்த பிரச்சாரத்தை அதுக்கு மேலே பண்ண முடியல. அதான் அவங்க எப்போதுமே பாஜக என்னென்னா திசை திருப்பதில் ரொம்ப கிளேடிங்க. நீ சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னா இந்துக்களை ஒழிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு அப்படி சொல்லிடுவாங்க. இது ராகுல் காந்தி விஷயத்துலையும் பண்ண பார்த்தாங்க. பட் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக அந்த உரையும் சரி, இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குன்னு அவர் கேட்டு பேசின உரையும் சரி, ரெண்டு உரையுமே ஒரு எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் ஒரு நாடு முழுக்க ஒரு பரபரப்பை உண்டாக்கின ஒரு விஷயங்களாக நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் இவர் வந்தார்னா இவர் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிடுறார் ரொம்ப அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் எப்படியாவது இவரோட ஆக்டிவிட்டியை தடுக்க முடியுமா? போன வாட்டி என்ன பண்ணாங்க, அவருடைய எம்பி பதவியை பிடிங்கினாங்கல்ல இந்த அவதூறு வழக்கில். அவர் 2 வருஷத்துக்கு மேலே கொடுத்த அவதூறு வழக்கில் யாருமே 2 வருஷம் தண்டனையே கொடுக்க மாட்டாங்க. அதை ஒரு குஜராத் லோயர் கோர்ட் கொடுத்து அதில் பதவியை நீக்கி அடுத்த நாளே 2 நாள்லேயே பேட்டியும் பிடிக்கிறாங்கல்ல. இன்றைக்கி பாருங்கள் எப்படி ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது பாருங்கள். இன்றைக்கி நீங்களே அவர் எதிர்கட்சி தலைவராக வீடு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளைகின்ற மாதிரி நீங்கள் ஒருத்தரை ரொம்ப ஹார்ம் பண்ணீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் அது ஒரு ரவுண்டு அடிச்சுட்டே இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல இன்றைக்கி நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கலாம், அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். நாளைக்கு உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. பாலிடிக்ஸில் ஒருத்தருடைய நிலைமை எந்த நேரத்தில் எப்படி மாறணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாலிடிக்ஸ் தான் எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கிற ஒரு விஷயம் தான் பாலிடிக்ஸ். நடக்கிற ஏரியா தான் பாலிடிக்ஸ். அதெல்லாம் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நாட்டை விட்டு ஓடி போக வேண்டிய நிலைமை வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஓடி போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்கல்ல. ஸோ இதெல்லாம் பாலிடிக்ஸில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அவரை நீங்கள் ராகுல் காந்தியை அவதூறு வழக்கில் 2 வருஷம் போட்டு அவர் எம்பி பதவியை பிடுங்கி அவரோட வீட்டை பிடுங்கி எல்லாம் பண்ணீங்கல்ல. அடுத்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சு என்ன பண்ணார்? அதுவும் நீங்கள் அவரை தோக்கடிச்ச அந்த ஏரியாலே போய் அவர் ஜெயிச்சார். அங்கே உத்தரப்பிரதேஷ்லேயே போய் அவர் ஜெயிச்சார். அவர் ஆக்சுவலாக ரேபரேலியே ஜெயிச்சார். ஸோ அப்படி ரேபரேலியே ஜெயிக்க நீங்கள் போன வாட்டி ஒரு தோத்திரத்திலே ஜெயிக்கிறாருன்னா, ஜெயிச்சு மறுபடியும் மீண்டும் ஒரு 152 இடங்களில் 100 இடங்களாக காங்கிரஸ் கட்சியை உயர்த்தி பக்காவாக எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்காரு. இப்போ இவங்களுக்கு என்னன்னா, ஒரு முறையான எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார். இப்போ இனிமேல் அவரை நீங்கள் ஒதுக்க முடியாது. இனிமேல் நீங்கள் அவரை இப்போ பாருங்கள், ஜெய்சங்கரையும் அவர்கிட்ட பேசுகிறாரு ஹசீனா விஷயத்தில். எதிர்கட்சி தலைவர் இந்த முறையில் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறார். அதனால் பல விஷயங்கள் இனிமேல் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் ஏதாவது பிரச்சனை கிளம்பினாருன்னா பார்லிமெண்ட்டில் அவர் கலப்பறாரு வச்சுக்கோங்க. அவருக்கு நீங்கள் முதல் இடம் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். பீயிங் ஆப்போசிஷன் லீடர்
இல்லை, அதனால் வந்து நீங்கள் வந்து அவருடைய பதவியை பிடுங்கி அவர் அவதூறு வழக்கில் தண்டனை கொடுத்து எல்லாம் பண்ணீங்க. அது கடைசியில் வந்து அவர் பெரிய அளவில் வெற்றி பெற்று ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துருக்காரு. இப்போது இவங்களுக்கு வந்து என்னென்னா, அவருக்கு வந்து அந்த உரிய மரியாதை, மதிப்பு, கௌரவம் எல்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா? அது இவங்களுக்கு ஒரு அசௌகரியமான ஃபீலிங்காக இருக்குது, சங்கடமான ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா 10 வருஷ காலம் வந்து முறையான எதிர்க்கட்சி தலைவர் இல்லாத ஒரு பார்லிமெண்ட்டை அவங்க பார்த்துட்டாங்க. அதனால் வந்து எந்த கட்சியும் அவங்க மதிக்கிற மாதிரி இல்லை எதிர்க்கட்சிகளை. இப்போ வந்து நீ எதிர்க்கட்சி தலைவர் முறையாக இருக்கும்போது அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணுன்ற போது இவங்களுக்கு பல விதங்களில் வந்து ஒரு சங்கடமான ஒரு நிலை பார்லிமெண்ட்டில். அதனால அவரை வந்து தடுக்க முடியுமா, அவர் வரதை தடுக்க முடியுமான்னு யோசிக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து சங்கடமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் குறிப்பிடுறீங்க. பட் அமித்ஷா சொல்கிறார் வந்து எங்களுக்கு எந்த விதமான சங்கடமோ சௌகரியமோ அசௌகரியமோ கிடையாது. என்டிஏ ஆட்சி வந்து நீடிக்காதுன்னு சொன்னாங்க. இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. திரும்ப 2029 திரும்ப மோடி தான் ஆட்சி அமைக்க போகிறார். மறுபடியும் என்டிஏ ஆட்சி தான் அப்படின்ற அளவில் அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் இருக்காங்களா உண்மை? யதார்த்தமாக அது அப்படி தான் இருக்கா, இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அப்புறம் ராகுல் காந்தி பேசும்போது எதுக்கு எல்லாரும் குறுக்கிடுறாங்க? அவர் அமைதியாக பேச விட வேண்டியது தானே. ராகுல் காந்தி பேசும்போது ஏன் குறுக்கிடுறீங்க தேவையில்லாமல்? ரெண்டாவது அவர் வந்து 34 நிமிஷம் அவர் பேசுகிறாரு. நீங்கள் அவர் வந்து 14 நிமிஷம் தானே அவரோட பேச்சை காமிச்சிங்க சன்சத் டிவியில். 14 நிமிஷம் தானே காமிச்சிங்க. மற்ற நேரம்லாம் ஏன் காமிக்கல நீங்கள் அவரை? மற்ற நேரம்லாம் நீங்கள் ஸ்பீக்கர் மூஞ்சியை மட்டும் காமிக்கிறீங்க, இல்லை நிர்மலா அப்படியே உட்காந்து தலையில் அடிச்சுக்கிறத காமிக்கிறீங்க. மற்றதெல்லாம் நீங்கள் ஏன் காமிக்க மாட்டேன்றீங்க? அவருக்கு நீங்கள் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ல. அவரை பார்த்து நீங்கள் பயப்படலை அப்படின்னா ஏன் கோஷம் போடுறீங்க? அவர் பேச இருந்தோன்னு ஏன் கோஷம் போடுறீங்க? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் அந்த பிரச்சனையை எடுத்து பேசுறதுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிமை உண்டு. அவருக்கான முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால இவங்க என்னன்னா வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு சங்கடமாக வந்து ஆளுங்கட்சி வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதனால அவர் ஏதாவது பார்லிமெண்ட்டுக்கு வராத அளவுக்கு அவர் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுல ஆச்சரியம் கிடையாது. அவங்க யோசிக்கிறது அதுதான் வந்து ட்வீட் பண்ணார். யார்? ராகுல் காந்தி என்ன ட்வீட் பண்ணார்? என்னை வந்து கைது செய்ய சதி நடக்கிறது, என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக என்னை கைது செய்ய சதி நடக்கிறது அப்படின்னார்ல. அது என்ன கேஸில் பண்ணுவாங்க, எது கேஸில் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏதோ ஒரு கேஸில் கூட பண்ணலாம் திடீர்னு. அதனால் எதிர்க்கட்சி தலைவர் அப்படி கேஷுவலாக லாஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ண மாதிரி அப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுமா? முதலமைச்சரே பண்ணுறாங்க. பாஜகவில் கெஜ்ரிவாலில் பண்ணலையா? ஹேமந்த் சோரன் பண்ணலையா? எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க துணிஞ்சு எல்லாம் பண்ண தானே செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஹேமந்த் சோரன் என்ன பண்ண, கோர்ட் என்ன சொன்னாங்க, இந்த கேஸில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தானே ஜாமீனில் விட்டாங்க. ஏன் கெஜ்ரிவால் கேஸ்லேயே வந்து என்னையா நீங்கள் சொல்லிட்டு பிஎம்எல்ஏ ஆக்டில் ஜாமீனில் தான் இருக்காரு. அதில் வந்து ஆனால் சார் இப்போ எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு வந்து இப்போ கடந்த காலத்தில் மோடியோட அந்த 2.0 303 இருக்கும் பொழுது இடி வழக்கு இது போன்ற வழக்குகளில் நீதிமன்றம் அணுகின விதம் வேற மாதிரி இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு மோடியோட 3.0 இடியை பற்றி காட்டமான சில கேள்விலாம் கேட்குறாங்க. எங்கேயா எவிடன்ஸ் எங்கேயா இருக்குது, இது கூடவா நீங்கள் உள்ளாரம் தாமதம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கடிச்சு கொட்டுறாங்களே சார். அது வந்து அந்த விஷயங்களை பார்க்க முடியுது. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது இல்லை, அதாவது பொதுவாக வந்து ஜுடிஷியரிக்கு வந்து முன்னாடி அப்படி இருந்தாங்க அப்படின்றத, முன்னாடி இந்த கேசஸ்லாம் நிறைய வந்ததுனால அப்போ இடி சொல்கிறது, ஏன்னா பிஎம்எல்ஏ ஆக்டோட செக்ஷன் 19 அப்படி தான் இருக்குது. செக்ஷன் 45 ஜாமீனில் விடுற ஆக்டும் அப்படி தான் இருக்குது. என்னென்னா முதல்ல ப்ராசிக்யூஷன் தரப்பை கேட்கணும், அப்புறம் வந்து நீதிபதி நினைக்கணும் இவர் குற்றம் செஞ்சுருக்க மாட்டார்னு. அப்போ நீங்கள் ஜாமீனில் விடலாம். அவர் எப்படி நினைப்பார்? சாட்சியங்கள்லாம் விசாரிக்காமல் நினைக்க மாட்டார். அதனால் அது ரொம்ப ஸ்ட்ரிஞ்செண்ட்டாக இருக்கிறதுனால யாரையுமே ஜாமீனில் விட முடியல. ஆனால் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் தூக்கி நீங்கள் சிறையில் போட்டுட்டு மாத கணக்கில் வச்சுருக்கீங்க, கேட்டால் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கீங்க, ட்ரையல் ஆரம்பிக்க மாட்டேன்றீங்க, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண மாட்டேன்றீங்க. அப்போ ஒரு ஆள் எவ்வளோ நாள், அவனுக்கு அடிப்படையான உரிமை இருக்குல்ல, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் நீங்கள் அவனை வச்சிருக்கலாம், விசாரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அவனை வந்து ஜாமீனில் விட்டால் அவன் ட்ரையலை அவன் சந்திப்பான். ட்ரையலில் வந்து அவன் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணால் ஜெயிலுக்கு போகிறான், இல்லை வந்து அவன் அப்பீலுக்கு போவான், அப்படின்னாலும் அப்பீலுக்கு போவான், இல்லை நிரபராதனை விடுதலை செய்ய போகிறான். நீங்கள் அவனை வந்து எந்த விதமான ஒரு சட்ட சம்மதமும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து அவனை வந்து ஜெயிலில் வந்து எத்தனை நாள் நீங்கள் வச்சுக்க முடியும்? விசாரணை இருக்குது. செக்ஷன் 45 எப்படி அவனை விட முடியாது. வெளியில் போனால் சாட்சியங்களை கலைச்சிடுவார், பெரிய பதவியில் இருக்கார், நீங்கள் எத்தனை நாள் சொல்ல முடியும்? ரெண்டாவது கெஜ்ரிவால் கேஸ்லலாம் வந்து அவர் வந்து அந்த முறைகேடாக பணத்தை வந்து ஏதோ சொத்து வாங்கினார் போன்ற விஷயங்கள்லாம் எதுவுமே அங்கே இல்லை. ஆக்சுவலாக அவங்க ஏதோ பார்ட்டிக்கு பயன்படுத்தினாங்கன்னு போன்ற விஷயங்கள்லாம் தான் இருக்குது. ஹேமந்த் சோரன் விஷயத்தில் அது கேஸே இல்லைன்ற மாதிரி ஜட்ஜி சொல்லிட்டு போயிடுறாரு, ஹைகோர்ட் ஜட்ஜி. ஸோ அதனால் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துட்டாங்க அந்த விஷயத்தை தலையிட முடியாதுன்னு ஹேமந்த் சோரன் விஷயத்தில். அதனால் கோர்ட் வந்து முதல்ல வந்து இந்த கேசஸ் எல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா, சரி ஏதோ உண்மையிலேயே வந்து ஏதோ என்ஃபோர்ஸ்மெண்ட் சீரியஸாக பண்ணுறாங்க, இது அந்த சட்டம் வேறு, பிஎம்எல்ஏ ஆக்ட் வேறு, 3 ஜட்ஜி வேறு முதல்ல வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த கொடுமையான அந்த ரெக்கானியன் இதில் ப்ரொவிஷன்ஸ்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தாங்க, இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ஒருத்தரை பிடிச்சி போட்டு ட்ரையல் ஆரம்பிக்கிறது இன்ட்ரெஸ்டே காமிக்கிறது இல்லை. அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அரசியல் தலைவர் பிடிக்கிறாங்க, ஹேமந்த் சோரனை பிடிக்கிறாங்க, கெஜ்ரிவாலை பிடிக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்குது. அப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் பிஎம்எல்ஏ ஆக்டை தவறாக பயன்படுத்துகிறாங்கன்ற எண்ணம் கோர்ட்டுக்கே வந்திருக்கும். முதல்ல வந்து அவங்க வேறு மாதிரி சின்சியராக பண்ணுறாங்கன்னு நினச்சிருக்கலாம். நடக்கிறத பார்த்தோன்னே இது அரசியல் ரீதியாக ஏதோ பண்ணுறாங்க தெரிஞ்சோன்னா தான் இப்போ சீரியஸாக பார்க்கும்பொழுது
அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க, ஸ்கூட்டனைஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் இந்த விஷயத்தை எதோட கனெக்ட் பண்ணி நான் கேட்குறேன்னா, இப்போ எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு வந்து கடந்த காலத்தில் இவங்க வந்து மெஜாரிட்டி இல்லாத ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லாதனால எதெல்லாம் நிதி பில்லாக கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் பண மசோதா கொண்டு நிறைவேற்றினாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் விசாரிக்கிறதுக்கு பெஞ்ச் அமைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் நம்ம பிஎம்எல்ஏ ஆக்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அதில் தான் அது மூலமாக அதை நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதுவெல்லாம் ஒரு இப்போ கோர்ட்டு கையில் எடுக்குது அப்படின்னா அப்போ நிச்சயமாக வந்து மோடி இந்த முறை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கோர்ட் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் அதை பார்க்கலாம். பிஎம்எல்ஏ ஆக்டில் ஏற்கனவே 3 நீதிபதிகள் வந்து இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் இவங்க பண்ண அமெண்ட்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, இவங்க பண்ண அமெண்ட்மெண்ட்டு, பாஜக கவர்மெண்ட் பண்ண அமெண்ட்மெண்ட்டு, அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஐபிசி சிஆர்பிசி இருக்கிற இந்த பல சட்டங்கள் இருக்குல்ல, அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் அந்த பிஎம்எல்ஏ ஆக்டுக்குள்ளே கொண்டாந்து இந்த சட்டங்களுக்கு கீழே மாநில அரசு எந்த வழக்கு ஃபைல் பண்ணாலுமே அந்த எஃப்ஐஆர் எடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பிஎம்எல்ஏ ஆக்டில் டீல் பண்ணலாம்னு கொண்டுட்டாங்க. ஆனால் அதில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கனிம வளத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து மணல் விஷயத்தில் வந்து இந்த கான்ட்ராக்டர் விஷயத்தில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கனிம வளம் உங்க லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே கனிம வளத்தை மறுபடியும் சேர்த்துருவாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு கூட மணல் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்தபோது பல கேள்விகள்னால தொலைச்சி எடுத்துட்டாங்க. யாரை, இவங்க அட்வொகேட்ஸ், இடி அட்வொகேட், ஓகே, தலைமை தலைமை வழக்கறிஞர் வரலன்னு அவர் எப்போ வருவார், ஏன் வரல, ஏன் துஷார் மேத்தா, ஆமாம் அவரெல்லாம் ஏன் வரலன்னு ரொம்ப கடுமையாக வந்து நீதிபதிகள் கேட்டாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி கேஸில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிடிலாம் மாறி இருக்கு, அந்த டிவிடியோ சிடியோ மாறி இருக்கு, அந்த பென்ட்ரைவா எங்க அது மாறின விஷயங்கள்லாம் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அது என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால கோர்ட்டுக்கே வந்து இவங்க வந்து உண்மையான விஷயங்கள் ஒரு அக்கறையோட தான் நல்லா எடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ நீங்கள் இதில் இருக்கிற ஒரு கொடுமையான அந்த ப்ரொவிஷன்ஸை பயன்படுத்தி அரசியல் ரீதியாக சில உங்களுக்கு எதிரான நபர்களை நீங்கள் பழி வாங்கிறதுக்காக ஜெயிலில் போடுறீங்க அப்படின்ற எண்ணம் வந்து கோர்ட்டுக்கு வந்துருத்தோன்னு நமக்கு தோணுது ஆக்சுவலாக. அதனால தான் அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் சரியா இல்லையா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு 5 பேர் கொண்ட ஒரு நீதிபதியே போட்டாங்க. ஓகே, நீங்கள் சொல்கிற நிதி மசோதாக்கள், மணி பில்ஸ் உட்பட அது ஸ்கூட்டனைஸ் பண்ணுறதுக்கு போடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலும் கேரளாவும் அந்த கவர்னருக்கு எதிராக கொடுத்த மனுக்களுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 361 சிறப்பு அதிகாரம் வழங்கக்கூடிய அந்த விவகாரத்தையும் கையில் எடுத்து அந்த இடத்த கையில் எடுக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க கையில் எடுக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே சமயம் கோர்ட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சரியாக, அதாவது நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் அவங்க வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நேற்று வந்து டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து டெல்லி கவர்மெண்ட் கேஸில் என்ன பண்ணிருக்காங்க, அந்த டெல்லி மாநகராட்சிக்கு அந்த 10 பேர் எக்ஸ்பர்ட்ஸ் நியமிக்கிறதுக்கு லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் பவர் இருக்குன்ட்டாங்க. அது ஏதோ ஒரு ரூல்ஸ்லாம் கோட் பண்ணி. ஆனால் அதில் என்ன சார் 1993 காங்கிரஸ் கவர்மெண்ட் நரசிம்ம அப்படின்னு சொல்றாங்க, சட்டம் தான் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஸோ அதனால டெல்லி கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லைன்றாங்க. ஓகே, பட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லைன்னா அப்புறம் அதை எதுக்கு தான் அது ஆட்சியில் இருக்கணும் ஆக்சுவலா. யூனியன் டெரிட்டரி, அது நேஷனல் கேபிட்டல் ஆஃப் என்சிஆர்னு சொல்றாங்க, டெல்லியை நேஷனல் கேபிட்டல் ரீஜன். அதுக்குன்னு தனி சட்டங்கள் இருக்கு. அந்த லெப்டினன்ட் கவர்னருக்கு என்ன அதிகாரம். ஆனால் இதுக்கு முன்னாடி தான் என்ன சொன்னாங்க, அதே சுப்ரீம் கோர்ட்டு அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பவர் அதெல்லாம் வந்து மாநில அரசுக்கு தான் இருந்தாங்க. உடனே சட்டத்தையே மாற்றினார் யார், மோடி அவர்கள் சட்டத்தையே மாற்றினாங்க. ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் வந்து பல விஷயங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்ட பிறகு கூட அவங்க கொடுக்குற தீர்ப்பு வந்து சில விஷயங்களில் மக்கள் விரும்புகிற மாதிரியான தீர்ப்பாக இருக்கான்றதை சொல்ல முடியும். அவங்க நீதி அவங்க கண்ணோட்டத்தில் நீதியை வந்து அவங்க எடுக்கிற சாட்சியங்கள் ரூல்ஸ் வச்சு சொல்கிறாங்க. இப்போ பல விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பிஎம்எல்ஏ ஆக்ட் போன்ற விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க. பட் என்ன மாதிரியான முடிவுகள் வரும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. அவங்க எப்படி தீர்ப்பு வழங்குவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கவர்னர் விஷயத்தில் போன வருஷமே பஞ்சாப் கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் விஷயத்தில் நீங்கள் மசோதாலாம் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கெலாம் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. இப்போ கேரளா விஷயத்தில் டைம் ஃப்ரேம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த சட்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அரசியல்வாதிகளை எத்தனை நாள் ஜெயிலில் வேணால் வைக்கலான்ற ஒரு முடிவை வந்து அவங்க எடுக்கிறாங்கல்ல. சிசோடியா எத்தனை 1.25 வருஷமாக ஜெயிலில் இருக்காருங்க. அவருக்கு எந்த விதமான சொத்து வாங்கின மாதிரி எந்த விதமான இதுவும் காமிக்கல அவங்க ஆக்சுவலாக. இது மாதிரிலாம் இருக்கிறப்ப அவரை நீங்கள் எப்படி தொடர்ந்து ஜெயிலில் வைப்பீங்க? நீங்கள் ட்ரையல் ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்க. ட்ரையல் ஆரம்பித்தா தானே சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி ட்ரையல் ஆரம்பிங்க, அவங்கள வெளில விடுங்க, அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கே போகவே மாட்டேன்றாங்க. அப்புறம் இப்போ நவாப் மாலிக்கு விட்டாங்க பாம்பேயில். அதாவது சஞ்சய் ராவத் ஏற்கனவே வெளில விட்டார். செந்தில் பாலாஜி ஊசல் ஆகிட்டு இருக்கு. அவருக்கு என்ன மாதிரி டிசிஷன் எடுக்க போகிறாங்க நமக்கு தெரியாது. அதுவும் ஒரு ரொம்ப அவரும் 1.5 வருஷமாக ஒரு ஜெயிலில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இது கண்டினியூஸாக ஜெயிலில் வைக்கிறதுன்றது இருக்குல்ல, இந்த பிஎம்எல்ஏ ஆக்டை பயன்படுத்தி அதை வந்து இப்போ கோர்ட்டை வந்து சீரியஸாக பார்க்குறாங்க. ரொம்ப நாள் நீங்கள் ஒரு ஆள் அதுதான் வந்து இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறார், இடியை பயன்படுத்தி என்ன உள்ளே போடுறாங்கன்னா கண்டினியூஸாக எத்தனை மாதம் வேணால் உள்ளே வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தால் அது வந்து எதிர்கட்சியை முடக்கிற மாதிரி ஆகிடும். இல்லை ராகுல் காந்தியை முடக்கிற மாதிரி ஏதோ ஒரு அந்த மாதிரி ஐடியா கவர்மெண்ட்டுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ராகுல் காந்தியே சொல்கிறாருன்னா
அப்போ அவருக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குல்ல இன்சைட்லேருந்து, அதனால தானே அவர் சொல்றாரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு வச்சுக்கோங்க. அதை எப்படி மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, நீங்க எதிர்க்கட்சி தலைவரோட பணியை முடக்கிறீங்க, அதுக்காக இந்த வேலையை நீங்க செய்றீங்க. இப்போ பாருங்க, வயநாடுக்கு போறாரு, 3 நாள் அங்க இருந்தாரு, மக்கள் எல்லாம் பார்த்தாரு, ஆறுதல் சொன்னாரு, அவர் அதோட உறுப்பினராக இருந்தார். இருந்தாலும் வந்து போறாருல, அவர் போய் பார்த்தாரு, எல்லாம் பண்ணார்ல. இப்போ இத்தனை நாள் ஆச்சு, பிரைம் மினிஸ்டர் அங்கே போய் ஒரு அட்லீஸ்ட் ஹெலிகாப்டர்லேயே சுற்றி பார்த்தாரா? அவருக்கு அங்கேருந்து வந்துட்டு போகிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகுமா? ஹெலிகாப்டரில் வந்துட்டு போகிறதுக்கு ஆகாது, அது கூட ஆகாது. ஃப்ளைட்டில் வந்து ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு ஏன் இன்னும் பார்க்காத இருக்கீங்க? 300-400 பேர் செத்து போயிருக்காங்க, இன்னும் வந்து நீங்கள் பார்க்காத இருக்கீங்க. அது தேசிய பேரிடரை அறிவிக்க மாட்டேன்றீங்க. இவங்க போய் பார்க்குறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க, இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. பாஜக என்னடா அது, இவர் வந்து அந்த மக்களோட ரொம்ப நெருக்கமாக போகிறது வந்து மக்கள்கிட்ட வந்து ஆதரவை பெருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இவருடைய செயல்பாடுகள்லாம் வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்குல. அதனால் இவர் எந்த வழியிலாவது முடக்கலாமான்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரைட் சார். இப்போ இப்படி ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை ஃபேஸ் பண்ணுறதுல பார்லிமெண்ட் வர்றதை அவாய்ட் பண்ணுறதோ அல்லது அவரை ஏதாவது வழக்குகள் மூலமாக முடக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை கையாண்டு அந்த 5 வருஷத்தை அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமா? எப்படி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இல்லை, நம்ம நாட்டில் நீதின்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம வந்து அதனால வந்து இப்போ கெஜ்ரிவால் எதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி வெளியில் விட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு? நீங்கள் அவரை முடக்கினீங்கன்னு தெரிஞ்சுதானே வெளில பிரச்சாரம் பண்ணுறதுக்கு விட்டாங்க. அதனால் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் உள்ளே பிடிச்சி போட்டிங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால சொல்லி போட்டிங்கன்னா, கோர்ட்டு பார்ப்பாங்கல்ல, அதில் அந்த மெரிட் ஆஃப் தி கேஸ் பார்ப்பாங்கல்ல, இது எதுக்காக போடப்பட்டிருக்கு, அது உண்மையிலேயே கேஸ் தானா, அதில் ஏதாவது விஷயம் இருக்கான்னு பார்ப்பாங்கல்ல. நமக்கு அல்டிமேட்டாக நீதித்துறை தாங்க நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி சட்டங்களை வச்சு விளையாடும் போது நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதித்துறை தான். அந்த நீதித்துறையை நம்பி தான் நம்ம செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் பணியை முடக்கிற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒரு கேஸில் பிடிச்சாங்க வச்சுக்கோங்க, பிஎம்எல்ஏ ஆக்டை போட்டு அவர் மேலே போட்டு உள்ள தள்ளலாம் வச்சுக்கோங்க, நமக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு கோர்ட்டு தான் இருக்குது. அப்போ கோர்ட் வந்து பார்ப்பாங்க எதிர்க்கட்சி தலைவர் பணியை முடக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா, இல்லை உண்மையிலேயே இதில் ஏதாவது கேஸ் இருக்கான்ட்டு. ஸோ ஒரே நம்பிக்கை நமக்கு சுப்ரீம் கோர்ட் தான், கீழ் கோர்ட்டு கூட கிடையாது, சுப்ரீம் கோர்ட் தான் நம்ம ஒரே நம்பிக்கை. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு சந்திரசூட் அப்படிங்கிறனால ஒரு நம்பகத்தன்மையான விஷயமா இருக்குது. சப்போஸ் அந்த இடத்துல நாளைக்கு வேறு யாரோ மாற்றம் நிகழ்ந்தால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லி சில அரசியல் சொல்லி முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நம்ம அது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து சந்திரசூட் பல விஷயங்கள், எலக்ட்ரல் பாண்ட் விஷயம் உட்பட பல விஷயங்கள் அவர் கொடுத்தாருன்றது உண்மைதான். ஈவன் இந்த டெல்லி கவர்மெண்ட் கேஸ் உட்பட பல கவர்மெண்ட் கொடுத்தாருன்றது உண்மைதான். பட் ஜம்மு காஷ்மீரில் அப்படி அவர் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து கோர்ட்டுடைய பார்வை ஒவ்வொரு கேஸில் ஒவ்வொரு விதமாக இருக்குது. சில போது ரொம்ப பாராட்டுற மாதிரி ஜனநாயகத்தை காப்பாற்றுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. சில போது அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சி தலைவர்கள் பழி வாங்கும் போது கரெக்டாக தலையிட்டு சரியான விஷயங்களை பண்ணுறாங்க. அவதூறு வழக்கில் கூட ஜாமீன் கொடுத்தது அவங்க தானே, சுப்ரீம் கோர்ட் தானே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் எம்பி போஸ்ட்டை வந்து இது பண்ணாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ நமக்கு நம்பிக்கை நீதிமன்றங்கள் தான், அதுவும் சுப்ரீம் கோர்ட் தான். ஏன்னா கீழ் நீதிமன்றங்கள்லாம் கூட அந்த அளவுக்கு, சுப்ரீம் கோர்ட்டே கீழ் நீதிமன்றங்களை பற்றி கவலை தெரிவிக்கிறாங்க. என்னென்னா பல விஷயங்கள் நீங்களே ஜாமீன் கொடுக்கலாம், எங்களுக்கே அனுப்புறீங்க நீங்கள். அவங்க கீழ் கோர்ட் என்னென்னா அவங்க பல விஷயங்களில் அவங்களுக்கு ஏதோ அரசியல் ரீதியான அழுத்தம் இருக்கணும் தெரியாது, அவங்க ஜாமீன் கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க. கீழே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டோ அவங்களுக்கு ஏதாவது நம்மளை பற்றி ஏதாவது ஆளுறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களோன்னு அவங்க நமக்கு எதிராக பந்தை வந்து வேறு ஹைகோர்ட்டு தள்ளி விடுறாங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணுறான், நம்ம அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜாக போகணும், நம்ம இதுக்கு ஆளுங்கட்சியை பகிச்சிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளி விடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கணும் ஒன்றும் கவலை இல்லை. அதாவது அடுத்து நமக்கு பதவி வேணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க, நினைக்கிறவங்க வேறு மாதிரி இருந்துப்பாங்க. சந்திரசூட் மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து நமக்கு நியாயம் நீதி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ஜட்ஜாக நிறைய பேர் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதனால் நமக்கு வந்து நம்பிக்கையாக இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான். ஆக்சுவலாக பல்வேறு ரொம்ப ஆழமாக உங்களுக்கு கருத்தில் வழங்கியிருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ.